ஃபர்ஸ்ட் வேர்டு சத்தமா மைக். சில்ட்ரன். ஸோ வந்து தானியேல், அனனியா, மிஷாயேல், அப்புறம் வந்து அசரியா, இவங்க எல்லாம் வந்து சில்ட்ரன். நம்ம வந்து தமிழ்ல படிக்கும் போது வாலிபர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் போட்டிருக்கு. அப்போ வந்து அவனுக்கு அந்த 14, 17 இல்லை 18 வயசு தான். அந்த ஸ்கூல் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட காலத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற அந்த ஒரு பசங்க, இப்போ 12th படிக்கிற பசங்களை சில்ட்ரன் தான் சொல்லுவாங்க இல்லையா? 14, 17 அந்த வயசுல இருக்கக்கூடிய இந்த 4 பேரை வந்து சூஸ் பண்றாங்க. அதுல தானியேல் என்ன பண்றான், ராஜாவுடைய போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க. இது வந்து ஒரு சின்ன காரியம் தான். தானியேல் வந்து ராஜாவுடைய போஜனத்துல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சின்ன காரியம் தான். அதாவது அந்த ஒரு போஜன பிரியத்தை வந்து அவன் வந்து இது பண்றான். அவன் வந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உலக பிரகாரமான காரியங்களை வந்து அவன் விளக்குனான். அவன் அப்படி ஒரு ஆசைப்படலை. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ராஜாவுடைய போஜனம் கிடைக்குது, நல்லா கறி மீன் அந்த மாதிரி அவன் வந்து அதுக்கு ஆசைப்படலை. அவனுடைய ஆசைகளை அவன் வந்து அந்த உலக பிரகாரமான காரியங்களை, இப்போ நான் அதுக்காக நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட போனதில்லை அப்படின்னு நான் சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது பர்த்டே வரும்போது அது மாதிரி நாங்களும் போயிருக்கோம் இந்த பஃபேக்கெலாம். ஆனால் நிறைய இப்போ நிறைய பேர் எப்படி இருக்காங்க, வீக்கெண்ட் ஆனால் போதும், இல்லை எதுனா எப்படின்னா வந்து அந்த மாதிரி போக மாட்டோமா சாப்பிட்றதுக்கு, பஃபே எதுனா சாப்பிட்றதுக்கு போகலாம் ரெஸ்டாரண்ட். இப்போலாம் வாரம் ஃப்ரைடே வீக்கெண்ட் ஆச்சுனாலே வீட்டில் சமைக்கிறது இல்லை, எதனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தான் உலக பிரகாரமான காரியங்கள். தேவன் இதெல்லாமே வந்து கூர்ந்து கவனிப்பாரு. நம்ம வந்து எப்படி நம்மளுடைய, ஏன்னா குளூட்டனி, இங்கிலீஷ்ல வந்து கிளட்டனி இல்லை குளூட்டனின்னு சொல்லுவாங்க, 2 விதமான ஆக்சென்ட்ல. அதாவது தமிழ்ல என்ன அப்படின்னா போஜன பிரியம், அதுவுமே வந்து ஒரு பாவம் தான் அப்படின்றத நம்ம பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது தானியேல் என்ன பண்ணா, அந்த போஜன பிரியமோ இல்லை வந்து நம்ம இன்னும் தானிச்சா அதோட ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா வந்து அவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உலக பிரகாரமான காரியங்களை விட்டு அவன் விலகி இருந்தான். ராஜாவுடைய போஜனம் பண்ணி அவனை வந்து அவன் தீட்டுப்படுத்திக்கல. அந்த ஒரு காரியம்